அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? தினார் ரேட் தாறுமாறா ஏறிட்டு இருக்குங்க. ஒரு தினார் இந்திய ரூபாயின் மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 311.52 உள்ளது. இதுவே ஸ்ரீலங்கன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 1060 உள்ளது. தினார் ரேட்லாம் தாறுமாறா ஏறிட்டுருங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ஹர்முஸ் கடல் வழி பாதை மூடுனாங்கல்ல, அதுதாங்க பிரச்சனை. இப்போ அப்பாஸ் அரக்ச்சி, அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆஃப் ஈரான் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து அனைத்து நாடுகளுக்கும் ஓப்பன் செய்யப்படும். ஆனால் வந்து எதிரி நாடுகளுக்கு தவிரன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் கச்சா எண்ணெய் விலை வந்து அதிகரிச்சு தான் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் விலை வந்து ரூ. 3 ஏற்றிருக்காங்க. எல்லா நாட்டிலையும் பிரச்சனை இருக்குது. அதே போல் குவைத்தில் இப்போ ஜெசிரா ஏர்வேஸ், குவைத் ஏர்வேஸ் மட்டும் தான் ஃப்ளைட் போயிட்டு வந்துட்டுருக்கு. மற்ற ஏர்லைன்ஸ் எதுவும் போகிறது கிடையாது. அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குங்க. அங்கேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 வரைக்கும் டிக்கெட் வருது. இங்கேருந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 60,000 அதுவும் ரேட் அதிகம் தான். ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 20,000 எடுத்த டிக்கெட்லாம் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே போல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எமிரேட்ஸில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்க. இன்றைக்கி ஒரு பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா, எமிரேட்ஸில் வந்து டிக்கெட் போட்டு சென்னையிலேருந்து துபாய் போயிட்டு அங்கேருந்து வந்து குவைத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் மற்ற ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட் போடாதீங்க. குவைத் ஏர்வேஸ், ஜெசிரா ஏர்வேஸில் மட்டும் வந்து டிக்கெட் போடுங்க. ஏன்னா மற்ற ஏர்லைன்ஸ்லாம் வந்து இன்னும் வந்து டிஜிசியை வந்து அப்ரூவல் கொடுக்கல. அதுபோல் மற்ற கண்ட்ரி வழியாக குவைத்துக்கு போகிறாங்கல்ல, அப்புறம் குவைத்துலேருந்து மற்ற கண்ட்ரியாக வந்து இந்தியா வரவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ துபாய், ஒமான், மஸ்கட் இந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த நாட்டுடைய விசா எடுத்துகிட்டு வரணும். இல்லாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் இதில் இன்னொரு ரிஸ்க்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து குவைத்துலேருந்து இப்போ துபாய் போகிறீங்க, அங்கேருந்து வேறு ஃப்ளைட் மூலிமா இந்தியா வரீங்கன்னா, இந்த ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டா உங்களுக்கு அந்த ஃப்ளைட்டை வந்து பிடிக்க முடியாது. அந்த ரிஸ்க்கும் இருக்குது. குவைத்துக்கு போகிற ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிட்டு வந்துடலாம் போல இருக்குது. அந்த மாதிரி டிக்கெட்லாம் ஏறி இருக்குது. நம்மளுக்கு சரி நம்ம இவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம், அந்த அளவுக்கு நம்ம சம்பளம் கிடைக்குதான்னு பார்த்தா குவைத்தில் அதுவும் கிடைக்கலைங்க. 100 கேடி 200 கேடி இப்படி தான் சம்பளம் கிடைக்குது. இந்த சம்பளம் வாங்குறதுக்கு நம்ம 1,00,000 2,00,000 செலவு பண்ணிட்டு போகிறோம். இந்த காசை எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு 3 வருஷம் ஆகிடும் போல். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 வருஷத்தில் ஊருக்கு வருவோம். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் 3 வருஷம் 4 வருஷம் ஆகும் போல். ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசி ரொம்ப ஏறி இருக்குங்க. நம்ம ஊர்லேயும் விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 2 டெர்மினல் தான் ஓப்பனில் இருக்குது. டெர்மினல் 4 அப்புறம் வந்து டெர்மினல் 5. அதாவது டெர்மினல் 4 பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்வேஸ், டெர்மினல் 5 பார்த்தீங்கன்னா ஜெசிரா ஏர்லைன்ஸ். டெர்மினல் 1 அதாவது நார்மலாக எல்லா ஃப்ளைட்டும் வந்து போகும்ல, அதெல்லாம் வந்து இன்னும் மூடி தான் இருக்காங்க. அதனால் குவைத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட் போடுறவங்க குவைத் ஏர்வேஸ், ஜெசிரா ஏர்வேஸில் மட்டும் ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. மற்ற ஏர்லைன்ஸில் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் காசு வராது. அதுபோல் குவைத்தில் இப்போ முன்ன மாதிரி கிடையாதுங்க. செக்கிங் வந்து பயங்கரமாக நடக்குது. குவைத்தின் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபேசல் சபா அவர்கள் உயரதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். அதாவது 6 கவர்னர்லையும் செக்கிங்கை தீவிரப்படுத்துமாறு. இப்போ அம்காராவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள், இக்காமா இருந்து மற்ற கம்பெனியில் வேலை செஞ்சவங்க நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிங்கர் வச்சு நாடு கடத்த போகிறாங்க. நாடு கடத்தப்பட்டால் அவ்வளோதாங்க. குவைத் மட்டும் கிடையாதுங்க. ஜிசிசி நாடுகளான எந்த நாட்டுக்கும் வர முடியாது. அதாவது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி எந்த நாட்டுக்கும் உங்களால் வர முடியாது. அதே போல் ஏற்கனவே குவைத்திலேருந்து ஃபிங்கர் வச்சு ஊருக்கு போனவங்க தயவுசெய்து குவைத்துக்கு வராதிங்க. ஏன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்ருவாங்க. அதனால் ஃபிங்கர் வச்சு போனவங்க தயவுசெய்து குவைத்துக்கு வராதிங்க. இந்த வளைகுடா பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் குவைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. குவைத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க தயாரித்த கச்சா எண்ணெயை வெளிநாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்ய முடியல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்றுமதி செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து பணம் வரும். பணம் வந்தால் தான் அந்த நாடு வந்து சம்பாதிக்கும். இப்போ ரெவன்யூவே கிடைக்காம வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எல்லாம் காரணம் இந்த ஈரான் பிரச்சனை முடிஞ்சாதாங்க. இந்த ஈரான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க $15 பில்லியன் அளவுக்கு அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணால் ஓரளவுக்கு ஹர்முஸ் கடல் வழிப்பாதை திறக்கப்படும். மக்கள் வந்து பயனடைவார்கள். ஏன்னா ஈரான் பிரச்சனை அந்த நாட்டுடைய பிரச்சனை முடிஞ்சால் தான் எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை தீரும். இதுக்கு வந்து மெயினான ஆள் யார் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப். அவர் மனசு வச்சா தான் முடியும். ஏன்னா அந்த சண்டையை ஆரம்பித்ததே டொனால்ட் ட்ரம்ப் தான். உலக நாடுகள்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு வரும். விரைவில் இந்த வளைகுடா பிரச்சனை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $311.52 உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $1060 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 896 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 4 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.